அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, திருமண மைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரின் பொறுப்பாதைகளை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பின் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுதினமும் காலையில எழுந்திரிச்சதும் பெற்றோர்கள்லாம் ஒரு மங்கள இசையோட பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு தேவையான பெண் வரன், ஆண் வரன் இவர்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொடுத்தால் சம்பந்தப்பட்ட பெண் வீட்டிற்கோ மாப்பிள்ளை வீட்டிற்கோ நாங்கள் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் போட்டு உங்களுக்கு பேச வைப்போம், போன் நம்பரை கொடுப்போம். ஏன்னா எல்லாரும் நேரடியான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே வரன்கோடி பெற்றோர்கள் நீங்கள் இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் பதிவு செய்யும் ஜாதகங்களை வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப் சேனலில் உலகம் முழுவதும் நாங்கள் ஒளிபரப்புகிறோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, வரன் தேடும் பெற்றோர்கள் எங்களோடு பொருத்தமான ஜாதகங்களை சொன்னால் சம்பந்தப்பட்டவர்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் விரைவாக பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு தொடர்பு கொடுத்தவர்கள் கேட்கும் பொழுது நாங்கள் பதில் சொல்ல இயல்பாக இருக்கும். இந்த ஜாதகம் எங்களுக்கு பிடித்திருக்கிறது சார், இல்லை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் உடனே தகவல் சொல்லிடுவோம், கான்ஃபரன்ஸ் கால்ல போட்டு விட்டுருவோம். எனவே இதை அனைத்து பெற்றோர்களும் கவனத்துடன் கேட்டு எங்களுக்கு பதில் சொல்லப்படி கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை வாசிப்பதற்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் மேனேஜர் திருமதி தமிழரசி அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மா, நீ ஜாதகம் ஒளிபரப்பு இல்லாமா அறிமுகப்படுத்த பார்க்கலாம். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வரன் பெயர் ஏ சிவகவி. இவங்க ராகுகேது ஜாதகம், சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க, பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம், பிடெக் படிச்சிருக்காங்க, 5.4 உயரம் இருக்காங்க, 20/7/1996 பிறந்திருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சொந்த ஊர் வந்து நாமக்கல். அப்பா பெயர் திரு ஆர் அம்மையப்பன். இவங்க அதாவது கோயில்ல அர்ச்சகரா இருக்காரு. அம்மா பெயர் திருமதி டி.எம். வெங்கடேஸ்வரி. இவங்க லேப் டெக்னீஷியனா அரசு மருத்துவமனையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா இன்ஜினியர், அப்படி இல்லைன்னா பிசினஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு இருக்கு, பிளாட் இருக்கு, அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் வாழ்த்துக்கள். இந்த பெண்ணின் பெயர் சிவகவி. ராகுகேது ஜாதகம், அருமையான பொண்ணு, சோழிய வேளாளர். அப்பா பேரு அம்மையப்பன், சவுதியர்னால சில செய்றவங்க. எனவே இதுக்கு தாங்க வரன் வைத்துள்ளவர்கள் இவங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இவங்க பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் சுக்கிரன் மகா திசை சென்றது போக நின்றது 6 வருஷம் 4 மாசம் 2 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டாக்டர் கே வினோதினி. இவங்க அகமுடையர் வகுப்பை சேர்ந்தவங்க, பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, விருச்சம் லக்னம், எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. அது இல்லாம எம்டிக்கு இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 3/12/1997 பிறந்திருக்காங்க. இவங்க விழுப்புரத்துல அரசு மருத்துவமனையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 90,000
மாதம் சம்பளம் வாங்குறாங்க. அப்பா பெயர் திரு க. கந்தன். இவர் வந்து கூட்டுறவு கட்டட சங்கத்துல செயலாளரா இருக்காரு. அம்மா பெயர் திருமதி ப. சாந்தி. கூட்டுறவு சார் பதிவாளர் விழுப்புரத்துல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா டாக்டர் வரன் மட்டும் கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு சொந்த வீடு அது இல்லாம பிளாட்லாம் நிறைய இருக்கு. அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரம் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் வினோதினி. இந்த அகமுடையர் எம்பிபிஎஸ் டாக்டர். அழகான பொண்ணு, விழுப்புரம். இதுக்கு தகுந்த வரன், இந்த பெண்ணுக்கு தகுந்த மாதிரி வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இது ஒரு பெண்ணின் போட்டோ ஜாதகம் பார்த்து மகிழுங்கள். கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் ஜே.கே. ஸ்ரீ விக்னேஷ். இவங்க சுத்த ஜாதகம் துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. அனுஷ நட்சத்திரம், விருச்சக ராசி, மகர லக்னம். பிஇ எம்பிஏ படிச்சிருக்காங்க. 5.8 உயரம் இருக்காங்க. 1/5/1991 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில ஐடி கம்பெனில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மாதம் 75,000 சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் வந்து சேலம். அப்பா பெயர் திரு கிருஷ்ணமூர்த்தி. இவங்க வந்து இறந்துட்டாங்க. அம்மா பெயர் திருமதி வெண்ணிலா. இவங்க இல்லத்தரசி. இவங்க வந்து படித்த நல்ல குடும்பம் வரலாம் கேட்டிருக்காங்க. அது இல்லாம சோழிய வேளாளர், அகமுடையர், பிள்ளை, துளு வேளாளர், உட்பிரிவு சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு வந்து சொந்த வீடு 4, அது எல்லாமே வாடகை விட்டுருக்காங்க. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரம் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சி. விக்னேஷ். பிஇ எம்பிஏ படிச்சிருக்காரு. நல்ல அழகான பையன். 91 தான் பிறந்திருக்காரு. இவர் பிறக்கும் போதே சனி மகா திசை தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 12 வருஷம் 1 மாசம் 19 நாள். புதன் திசை 17 வருஷம். கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதோ உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர் ஹரி வாணியன் செட்டியார். சுத்த ஜாதகம், சதய நட்சத்திரம், மறுமணம். எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.7, 30/9/1982 வந்திருக்காரு. சொந்த ஊர் வேலூர். அப்பா பேர் அரிகர் கிருஷ்ணன், அம்மா பேர் ஜெயந்தி அரிகர், இல்லத்தரசி. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் எஸ். ரங்கராஜ். இவர் 12 செவ்வாய் ஜாதகம், கவரநாயுடு வகுப்பை சேர்ந்தவங்க. மூல நட்சத்திரம், தனுசு ராசி, கடக லக்னம். இவங்க 5.6 உயரம் இருக்காங்க. 13/9/1994 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து சென்னையில பாரத் மேட்ரிமோனி கம்பெனியில கஸ்டமர் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 20,000 சேலரி வாங்குறாரு. அப்பா பெயர் திரு ஆர். சுந்தர்ராஜ். இவர் வந்து
மத்திய அரசு பணியில இருக்காரு. அம்மா பெயர் திருமதி எஸ் சசிகலா. இவங்க இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல வேலையில் உள்ளவரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. இவங்க சென்னையில சொந்த வீடு இருக்கு. அது இல்லாம துறையூர்ல விவசாய நிலம் 7 ஏக்கர் இருக்கு. இவங்க பிசி உட்பிரிவு அனைத்தும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இதற்கேற்றாற்போல் வரம் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ரங்கராஜ், மூல நட்சத்திரம், சென்னை ஆளுநர் வேலை செய்யறாரு, வசதி இருக்குது. இவர் பாத்தீங்கன்னா மத்திய அரசு பணி, சுந்தரராஜன் அப்பா பேர் மத்திய அரசு ரிசர்வ் போலீஸ் ரிட்டையர் ஆயிட்டாரு. பையன் பாரத் மேட்ரிமோனியில வேலை செய்யறாரு. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த ஜாதகம் பேர் பாத்தீங்கன்னா பரத், இந்து அகமுடியல், பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, கும்ப லக்னம், பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 173 சென்டிமீட்டர், 4/9/1995 பிறந்திருக்காரு. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. மடிப்பாக்கம் சென்னையில வேலை செய்யறாரு. சொந்த ஊர் தஞ்சாவூர். அப்பா பேரு மகேஷ், பிசினஸ். அம்மா பேரு ரூபா. இவங்க எதிர்பார்க்கலாம் நல்ல படித்த குடும்பம் எதிர்பார்க்கிறாங்க. இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கும் போதே சந்திரன் திசை தாயின் வயதில் நின்றது போல் சென்றது போல் நின்றது 15 வருஷம் 1 மாசம் 4 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். பிறக்கும் போதே சுக்கிரன் திசை 15 வருஷம் 1 மாசம் 4 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களுடைய அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் உள்ள தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை நீங்கள் பார்த்தும் ரசித்து கேட்ட நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அவர்களுக்கு அனைவருக்கும் செயல் செய்து கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய விரும்புவோர் இல்லத்திலிருந்தே பதிவு செய்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் போன் நம்பர் 99 43 30 66 29. இதை சேவ் செய்து வச்சுக்கள். முதலே இந்த வீடியோக்களை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பும் ஜாதகங்கள் உங்கள் செல்லுக்கு வரும் என்பதை கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.